இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும். ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும். அந்த சேம் என்ன சொல்கிறது, ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ். அவங்க அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்ப்ரெடிக்டபிள். எனக்கு அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறது, அது தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை, நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் impatient. Yeah, because அந்த creativity for him it flows very naturally and I enjoy. அது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னால் எனக்கு ஓகே சரி பண்ணிடலான்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் we do it. பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்குங்கிறது அதுதான். தட்ஸ் வாட் வி என்ஜாய்.